முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். புதிய தேர்தல் ஆணையராக முன்னாள் IAS அதிகாரி ஞானேஷ்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மற்றொரு தேர்தல் ஆணையராக பல்வேந்தர் சாந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மற்றொரு தேர்தல் ஆணையராக பல்வேந்தர் சாந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். புதிய தேர்தல் ஆணையராக முன்னாள் IAS அதிகாரி ஞானேஷ்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் மற்றொரு தேர்தல் ஆணையராக பல்வேந்தர் சாந்து நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றது. மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் டார்வின். அவரிடம் கேட்கலாம். டார்வின், வணக்கம். புதிய தேர்தல் ஆணையர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய பின்னணி குறித்தும் மேலும் விவரங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் பதிவு பண்ணுங்க. இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் தலைமை தேர்தல் ஆணையர்கள் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் என இருவர் இருப்பார்கள். தேர்தல் ஆணையர்களை பொறுத்தவரைக்கும் தலைமை தேர்தல் ஆணையருக்கு கீழாக அவர்கள் ஒருங்கிணைந்து பணி செய்வார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தற்போதைய நிலையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் இரு ஆணையர்கள் தற்போது ஒருவர் தன்னுடைய பணி ஓய்வு பெற்று போயிருக்கிறார், மற்றொருவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதனையடுத்து இரண்டு பதவிகளுமே தற்போது வரைக்கும் காலியாக இருந்தது. இதனையடுத்து இந்த பதவிகளை நிரப்புவதற்காக தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கமிட்டி என்பது கூடப்பட்டது. குறிப்பாக இந்த கமிட்டியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி, அதே போன்று எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் பிரதமர் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு கேபினட் அந்தஸ்துள்ள ஒரு அமைச்சர் இடம்பெறுவார்கள். அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே ஒரு கூட்டம் என்பது நடைபெற்று இன்று 7வது கூட்டமும் நடைபெற்றிருந்தது. அனூப் சந்திர பாண்டியனை பொறுத்த வரைக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அவர் பதவி ஓய்வு பெற்றிருந்தார். அதே வேளையில் அருண் கோயலை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இது பல்வேறு சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் தான் தேர்தல் நெருங்கக்கூடிய நாட்களுக்குள்ளாக தேர்தல் ஆணையர்களை நியமிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் தான் தற்போது இந்த தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த குழுவானது கூடி ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. மொத்தம் 10 பேர்கள் என்பது முதலில் பரிந்துரைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து இருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் ஞானேஸ்வர் குமார் என்று சொல்லக்கூடிய கேரளாவை சேர்ந்த ஒரு அதிகாரியாக அவர் இருந்திருக்கிறார். அவர் தேர்தல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவலை எதிர்க்கட்சி தலைவரான அதிரிந்தர் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பஞ்சாப் கேடரை சேர்ந்த சாந்து என்பவரும் மற்றொரு தேர்தல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதையும் அவர் தன்னுடைய பேட்டியின் போது வெளியே தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்பதையும் தான் இசைவு தெரிவிக்கவில்லை என்ற தன்னுடைய அதிருப்தியும் அதிரஞ்சன் சௌத்ரி வெளிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக 212 பேர்கள் முதலில் தெரிவிக்கப்பட்டிருந்தன. ஆனால் கூட்டம் தொடங்குவதற்கு சற்று முன்பாகத்தான் முதல் 6 பேர்கள் மட்டுமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக அவர் தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை என்பது அரசிடமே இருக்கிறது என்பதனால் தற்போதைய நிலையில் தன்னால் எதுவும் செய்ய இயலாது என்று அவர் தன்னுடைய பேட்டியில் தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார். இத்தனை நாட்களாக தேர்தல் ஆணையர்கள் எப்போது நியமிக்கப்படுவார்கள் என்ற ஒரு கேள்விக்கான விடை என்பது தற்போது கிடைத்திருக்கிறது. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பெயர்கள் இதுவும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் அந்த தேர்தல் ஆணையை நியமிக்கக்கூடிய அந்த ஆணையை இந்த மாலைக்குள் பிறப்பித்தார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் புதிய தேர்தல் ஆணையர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். முழுமையான விவரங்களுக்கு நன்றி டார்வின்.